இது பற்றிய ஆய்வு திரு TSS மணிகிட்ட கேட்போம். 11 புதியவர்கள் 10 எம்பிக்கள் ரீட்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய சீட்டை. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் மணி. ஹலோ திரு TSS மணி, திமுக வேட்பாளர் பட்டியல் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதான் திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை 21 வேட்பாளர்கள்ல 10 பேர் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் அதே தொகுதிகளில் அவர்களே நிற்கிறார்கள் என்பதுதான். சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், நீலகிரி, அரக்கோணம், தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் வரும்பொழுது ஒவ்வொருவரும் பிரபலமான முகங்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், செயல்பாடுகள் என்பதை பற்றி என்னதான் சர்ச்சை இருந்தாலும் அவர்களால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக தலைமை தேர்வு செய்திருக்கிறது. 11 புதுமுகங்கள் என்பதிலும் கூட கவனம் செலுத்தி பகுதிகளாக ஒவ்வொருவரையும், தென்காசியில பாத்தீங்கன்னா அவரு டாக்டர் கிருஷ்ணாவின் நின்னார்னா இவரும் MBBS MD, பெண்மணி நிக்கிற ராணியும் சிவகுமாரும், இது மாதிரி ஒவ்வொன்றையும் அதுவும் கூட குறிப்பா தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்து வந்தவர் என்றாலும் அவர் மாவட்ட செயலராக இருக்காரு. பெரும்பான்மையான சமூகம் PK சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலையும் உள்ள நம்பிக்கையுடன் அவரை இறக்கி இருக்கிறாங்க தேனியில என்பதையும் பார்க்க வேண்டியது. இப்படி பார்க்கும் பொழுது கோவையிலும் கூட ஒரு சரியான டப் ஃபைட் கொடுப்பது என்ற அணுகுமுறையில் தான் செய்யப்பட்டிருக்குது. ஆரணியில் அவர்கள் நிறுத்துவதும் கூட எந்த மாதிரி எதிர்கொள்ள போகிறார்கள், பாமகவில் இருந்து அவர்கள் குடும்பத்தில் இருந்தே முக்கியமானவர், ஏன்னா காங்கிரஸுக்கு இல்லாம ஆரணி திமுக கைக்கு வந்திருக்கு என்பதாக, காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே இருக்கும் செல்வம் என்பதாகத்தான் வருது. இப்படி பார்க்கும்போது தேர்வு என்பது வேட்பாளர் என்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. அந்த வேட்பாளர்கள் செலவு செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய தொடர்புகள், மற்றது கட்சியில் இருக்கின்ற திமுகவினுடைய கட்டமைப்பு, அது மட்டுமல்லாமல் அதனுடைய பூத் கமிட்டிகள், இவை எல்லாம் சேர்ந்து தலைமையினுடைய ஒரு அஃபென்சிவ் மூட்லையும், இன்னும் சொல்ல போனா தேர்தல் அறிக்கையில கராராக நல்ல ஒரு மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஆழமாக விளங்கும் அளவுக்கு உள்ள விவரமாக ஆளுநர் அதிகாரத்தை பறிப்பது உட்பட, பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது உட்பட, நீட் எதிர்ப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் அகில இந்திய ரீதியில் கொண்டு வருவோம், இங்கு கொண்டு வந்த நல்ல செய்திகளை என்று சொல்லும் பொழுது கல்வி கடன்களை ரத்து செய்தல் என்று ப. சிதம்பரத்திற்கு நெருக்கமான அந்த கனவு திட்டமும் கூட இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. இத்தனை விஷயங்களுடன் பெரம்பலூரில் அருண் நேரு ஏற்கனவே தொடங்கி விட்டார் தன்னுடைய வேலைகளை என்ற அளவுக்கு இவர்கள் நம்பிக்கையுடன் களம் இறங்குவதற்கு தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார் என திமுக தலைவர் தளபதி என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இப்போ கள்ளக்குறிச்சியிலேயாகட்டும், தர்மபுரியிலேயாகட்டும், இல்லை தஞ்சாவூர்லேயாகட்டும் வெல் நோன் ஃபேஸஸ் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. திரு SS பழனிமாணிக்கம் தொடர்ந்து வென்று வந்த தொகுதி தஞ்சாவூர், அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். தர்மபுரியில் செந்தில் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார், அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி கள்ளக்குறிச்சியில் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார், கௌதம சிகாமணி மீண்டும் களமிறங்கல. இந்த சாய்ஸஸ் எல்லாம் எப்படி பார்க்க? உள்ளபடியே கள்ளக்குறிச்சியில கௌதம் சிகாமணி, அவருடைய தந்தை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பொன்முடி போன்றோருக்கு அங்கே கட்சிக்குள்ளேயே அங்கே ரிஷிவந்தியம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகள் என்பதாக அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுல உடையார் சமூகம் என்பது முக்கியமாக இருக்கு. அதே சமூகத்தை சேர்ந்ததான் முன்னாள் எம்பியும் ரிஷிவந்தியமும் சரி, அதே சமயம் அங்க சங்கராபுரமும் சரி, அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் கூட எதிரொலித்து விடக் கூடாது என்று நினைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட அங்கே சிறப்பு பொறுப்பாளராக இருந்த ஏவாவேலு, அமைச்சர் ஏவாவேலுவினுடைய பங்கு என்பதும் கூட இந்த தேர்வில் இருக்கலாம் என்பதாக தெரிகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.